விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே என்ன கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லா முயற்சிகளும் பண்றேன், எல்லா திறமையும் இருக்கு, ஆனாலும் எனக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெறார். அதில் கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வேலை மாற்றம் செய்ய நினைக்கக்கூடிய விருச்சக ராசி என்பது நிறைய பேர் என்னன்னா, எல்லா திறமை இருந்தும் நான்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்றேன் சார், கடைசியில பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட கூட மாட்டுறாங்க. எனக்கு வேலைக்கு நான் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட கம்மி சம்பளத்துக்கு தான் போயிருப்பீங்க, அவங்களா பார்த்து கொடுத்துருந்தா கூட. ஆனா இப்ப அதிக சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது. காரணம் கேட்டீங்கன்னா, குரு உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருஷம், அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை இருக்கு. அது உச்சம் பெற்ற குரு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு தெளிவான சிந்தனை. இந்த தெளிவான சிந்தனை வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. முக்கியமா தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு, தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் அடைஞ்சிட்டாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய நஷ்டம், ஏமாற்றம். நிறைய பேருக்கு பணம் தொலைஞ்சு போயிருக்கும், காணாம போயிருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க, எங்கேயாவது ஏமாந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு, தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டு. அது மட்டும் இல்லாம தொழில்ல எந்த விதமான மாற்றங்கள் செஞ்சா நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம குரு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல, பூர்வீக கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு, கணவர் மூலமாக லாபம் உண்டு, உற்றார் உறவினர், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், அவங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்களை அள்ளி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஏதோ ஒரு பண உதவி கேட்குறீங்க வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க அந்த முயற்சிகள் பண்ணீங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பணம் கேட்டீங்கன்னா பணம் வரும். அதன் மூலமாக நீண்ட காலம் ஏற்படக்கூடிய உங்களுடைய தொழில் முடக்கம் மாறும், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். முதல்ல ஒரு ஹவுசிங் லோன் ஒழுங்காக கட்டி முடிக்க முடியல சார், ஒரு கார் லோன் கட்டி முடிக்க முடியல, போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ஹவுசிங் லோன்லாம் நல்லா கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலை. கடன் வெளியில 5 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டேன் சார், 10 ரூபாய்க்கு வட்டி வாங்கிட்டேன் சார், அதை தீர்க்க முடியாம வட்டி கட்டியே போயிடுச்சு சார் என் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனையே திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது உங்களுடைய முயற்சிகள் அதிகமா தேவை. ஏன்னா இந்த விருச்சக ராசி என்பது என்ன பண்றீங்க அப்படின்னா, யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யாருக்கிட்ட உதவின்னு கேட்டா எங்க அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம பலவிதமான வழிகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அதனால நீங்க என்ன பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது.